கதை தலைப்பு சாகச நரியும் மாயாஜால காடும். ஒரு அழகிய மாயாஜால காடு இருந்தது. அந்த காட்டில் மரங்கள் வானைத் தொடுவது போல உயர்ந்து நின்றன. பூக்கள் எல்லா வண்ணங்களிலும் பூத்துக் கொலுங்கின. ஒருமுறை வானவில் காட்டின் மீது இறங்கியது போல அவ்வளவு வண்ணங்கள். அங்கே சின்ன சின்ன நீரோடைகள் சிலுசிலுவென்று ஓடின. அவற்றில் முத்துக்கள் போல ஜொலிக்கும் கற்கள் இருந்தன. இந்த காட்டில் ஒரு குறும்புக்கார துணிச்சலான சிவப்பு நரி ஒன்று வாழ்ந்து வந்தது. அதன் பெயர் என்ன தெரியுமா? ஹஹா, அதற்கு பெயர் கிடையாது. எல்லாரும் அதை சாகச நரி என்றே அழைப்பார்கள். அது எப்போதும் எதையாவது புதிதாக கண்டுபிடிக்கவும் உதவவும் துடிக்கும். அதன் கண்கள் எப்போதும் மின்னிக்கொண்டே இருக்கும். அதன் வால் ஒரு கம்பளத்தைப் போல ஃபுஃப்பு என்று இருக்கும். அது ஒரு நாள் சும்மா இருப்பதே இல்லை. இன்று என்ன சாகசம் காத்திருக்கிறது என்று அது தினமும் காலையில் தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளும். ஒருமுறை ஒரு அழகான காலை பொழுதில் சிவப்பு நரி தனது பசியை போக்க சின்ன சின்ன பழங்களை தேடி காட்டில் அலைந்து கொண்டிருந்தது. திடீரென தூரத்திலிருந்து ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டது. டொம் டொம் டும் டும் டும். காடு முழுவதும் அந்த சத்தம் எதிரொலித்தது. அடடே, இது என்ன சத்தம்? காட்டில் புதையல் தோண்டும் சத்தமா, இல்லை யானை கூட்டம் தும்பிக்கையை தட்டுதா என்று யோசித்துக்கொண்டே அது சத்தம் வந்த திசையை நோக்கி ஓடியது. அருகில் சென்று பார்த்தபோது ஒரு குதிரை வண்டி இழுக்கும் கழுதை பீதியுடன் ஓடிக்கொண்டிருந்தது. அதன் பின்னே ஒரு பெரிய வண்டி டொம் டொம் என்று குதித்து கொண்டு வந்தது. வண்டிக்குள்ளே பழங்கள், காய்கறிகள், ஏன் ஒரு பெரிய பூசணிக்காய் கூட உருண்டு வந்து கொண்டிருந்தது. அதை பார்த்ததும் அதிர்ச்சியில், அடையப்பா, இந்த கழுதை ஏன் இப்படி பாய்ந்து ஓடுகிறது? யாராவது துரத்துகிறார்களா என்று பார்த்தது. ஒரு கிழட்டு விவசாயி வண்டியை பிடிக்க முயன்று, ஐயோ, என் வண்டி, என் மாங்காய், என் பூசணிக்காய் என்று கத்திக்கொண்டே ஓடி வந்தார். ஆனால் அவர் வயது காரணமாக வண்டியை பிடிக்க முடியவில்லை. வண்டி வேகமாக ஒரு பெரிய பள்ளத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. உடனே நிலைமையை புரிந்து கொண்டது. அடடா, வண்டி பள்ளத்தில் விழுந்தால் எல்லா பழங்களும் நசுங்கிவிடும். அப்புறம் அந்த கிழத்த விவசாயிக்கு ரொம்ப கஷ்டமாகிவிடும் என்று நினைத்தது. அது ஒரு கணம் யோசித்தது. நான் வேகமானவன், புத்திசாலி. ஆனால் இந்த வண்டியை எப்படி நிறுத்துவது? இது ஒரு சின்ன எலி இல்லை பிடிக்க. இது ஒரு ரயிலை போல பறக்கிறது என்று தன்னுள் பேசிக்கொண்டது. திடீரென ஒரு யோசனை. அந்த பாதையின் ஓரத்தில் நிறைய தடிமனான மரக்கிளைகள் கிடந்தன. வேகமாக ஓடி ஒரு பெரிய மரக்கிளையை தனது வாயால் கவ்விக்கொண்டு வண்டி வரும் பாதையின் குறுக்கே இழுத்து போட்டது. ஒன்று போதாது, இன்னும் சில என்று நினைத்து மேலும் சில கிளைகளை தள்ளி போட்டது. பிறகு புத்திசாலித்தனமாக வண்டி வரும் திசைக்கு சற்றே தூரத்தில் சென்று சத்தமாக, ஐயோ, அங்கே பாருங்கள், ஒரு பெரிய மலைப்பாம்பு என்று கத்தியது. மலைப்பாம்பு என்றதும் இன்னும் வேகமாக ஓடியது. ஆனால் அது பயத்தில் கண்மூடித்தனமாக ஓடியதால் வைத்திருந்த மரக்கிளைகளின் மீது மோதியது. தொப்பென்று ஒரு பெரிய சத்தத்துடன் வண்டி மரக்கிளைகளின் மீது மெதுவாக மோதி நின்றது. வண்டியிலிருந்த பழங்கள் சில உருண்டாலும் பெரிய சேதம் இல்லை. ஓடி வந்து வண்டியை பார்த்தார். என் வண்டி நின்றுவிட்டது. எப்படி? யார் என் வண்டியை காப்பாற்றியது என்று ஆச்சரியத்துடன் சுற்றி பார்த்தார். அங்கே தனது வாளை ஆட்டியபடி புன்னகையுடன் நின்றிருந்தது. அதை பார்த்து, அடேயப்பா, இந்த நரிதான் என் வண்டியை காப்பாற்றியதா? நீ ஒரு சூப்பர் நரி என்று சந்தோஷத்தில் கத்தினார். தனது வாளை மேலும் வேகமாக ஆட்டியது. அந்த கழுதை கூட நன்றி சொல்வது போல ஹேங் ஹேங் என்று ஒரு சத்தம் எழுப்பியது. காடே சந்தோஷத்தில் மூழ்கியது போல இருந்தது. தான் செய்த உதவியால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. ஒரு பிரச்சனைக்கு எப்படி ஒரு தீர்வு கிடைத்தது பார்த்தீர்களா என்று தனக்குள் பெருமையாக நினைத்து கொண்டது. அன்று செய்த சாகசத்தால் சற்றே களைப்படைந்திருந்தது. அது ஒரு மரத்தின் அடியில் ஓய்வெடுக்க அமர்ந்தது. அப்போது ஒரு மெல்லிய சோகமான சத்தம் அதன் காதில் விழுந்தது. கீச் கீச்.
அது மிகவும் வருத்தமாக இருந்தது. ஐயோ, இது என்ன சத்தம்? யாராவது அழுகிறார்களா என்று மெதுவாக சத்தம் வந்த திசையை நோக்கி சென்றது. ஒரு பெரிய கல்லின் ஓரமாக ஒரு சின்ன குருவி தரையில் கிடந்தது. அதன் ஒரு சிறகு வளைந்து வலி தாங்க முடியாமல் துடித்துக் கொண்டிருந்தது. ஐயோ பாவம் என்று வருத்தத்துடன் சொன்னது. இந்த குட்டி குருவிக்கு என்ன ஆயிற்று? சிறகு உடைந்து விட்டதா? எப்படி பறக்கும் என்று கவலைப்பட்டது. வலியால் துடித்து தன்னை பிடித்துவிடும் என்று பயத்தில் கண்களை மூடிக்கொண்டது. மெதுவாக அருகில் சென்றது. பயப்படாதே நண்பனே, நான் உனக்கு உதவத்தான் வந்தேன். நான் உன்னை சாப்பிட மாட்டேன். எனது வயிறு இப்போது மாம்பழத்தால் நிறைந்துள்ளது என்று சிரித்தது. மெதுவாக கண்களை திறந்து பார்த்தது. அதன் சிறகை மிகவும் கவனமாக பார்த்தது. உடைந்திருக்கிறது, இதை எப்படி சரி செய்வது என்று யோசித்தது. தனது தாத்தா நரி சொன்ன ஒரு கதையை நினைவு கூர்ந்தது. இந்த காட்டில் ஒரு மாயாஜால பசை இருக்கிறது. அது ஒரு மரத்தின் அடியில் மட்டுமே வளரும். அது இரவு நேரத்தில் மின்மினி பூச்சிகள் போல ஜொலிக்கும். அதை காயத்தின் மீது பூசினால் காயம் விரைவாக குணமாகிவிடும் என்ற கதை நினைவுக்கு வந்தது. ஆனால் அது எந்த மரத்தின் அடியில் இருக்கும்? அதை எப்படி பாதுகாப்பாக எடுப்பது? இந்த கேள்விகளுடன் நேராக காட்டின் மிகவும் புத்திசாலியான ஞானி ஆந்தையை பார்க்கச் சென்றது. அது ஒரு பெரிய மரத்தின் உச்சியில் அமர்ந்திருந்தது. அதன் கண்கள் எப்பொழுதும் மூடியே இருக்கும். ஆனால் அது எல்லாவற்றையும் பார்க்கும். கீச் கீச், ஞானி ஆந்தே, எனக்கு ஒரு உதவி வேண்டும் என்று கூப்பிட்டது. மெதுவாக தனது கண்களை திறந்தது. என்ன சாகச நரியே, இன்று நீ என்ன புதிய சாகசம் செய்யப் போகிறாய் என்று கேட்டது. பற்றி கூறி மாயாஜால பசையை பற்றி விசாரித்தது. ஒரு நிமிடம் கண்ணை மூடி யோசித்தது. அந்த பசை இந்த காட்டுக்கு நடுவில் இருக்கும் பெரிய ஆலமரத்தின் அடியில் ஒரு பெரிய பாறையின் கீழே ஒளிந்திருக்கும். அது ஒரு சிறிய ஒளிடஞ்சொலிக்கும். ஆனால் அதை எடுக்கச் செல்லும் வழியில் கோபக்கார கரடியின் குகை இருக்கும், ஜாக்கிரதை என்று எச்சரித்தது. சற்றே பயம் ஏற்பட்டது. கோபக்கார கரடியா? அது எப்பொழுதும் தூங்கிக் கொண்டே இருக்கும். யாராவது எழுப்பினால் அதற்கு ரொம்ப கோபம் வந்துவிடுமே என்று நினைத்தது. ஆனால் பையன் வலி அதன் பயத்தை விட பெரியதாக இருந்தது. நான் அந்த குட்டிக்குருவிக்காக எதையும் செய்வேன் என்று அது துணிச்சலுடன் கூறியது. உடனே ஆலமரத்தை நோக்கி ஓடத் தொடங்கியது. வழியில் குறும்புக்கார அணில் ஒரு மரத்திலிருந்து மற்றொரு மரத்திற்கு தாவிக் கொண்டிருந்தது. அதை பார்த்து, எங்கே இந்த சாகச நரி இவ்வளவு வேகமாக ஓடுகிறது என்று கேட்டது. பற்றி சொல்லி, எனக்கு மாயாஜால பசை தேவை என்று வேகமாக சொன்னது. ஆலமரத்தின் அருகில் வந்ததும் ஒரு பெரிய குகை இருந்தது. குகைக்குள் இருந்து என்று சத்தம் கேட்டது. ஐயோ, இதுதான் கோபக்கார கரடியின் குகையா என்று இதயத்தில் படபடப்பு கூடியது. கரடியை எழுப்பாமல் இருக்க அதன் காலடிகளை ஒரு பஞ்சை போல மென்மையாக்கிக் கொண்டு மெதுவாக குகையை கடந்து சென்றது. கரடி ஒரு பெரிய பந்தை போல உருண்டு தூங்கிக் கொண்டிருந்தது. அதை பார்த்து சிரித்தது. இந்த கரடி எழுந்தால் எவ்வளவு பெரிய சாகசம் இருக்கும் என்று நினைத்தது. பாறையின் அடியில் மின்மினி பூச்சிலள் போல அழகாக ஜொலிக்கும் ஒரு பச்சை நிற பசை இருந்தது. இதுதான் அந்த மாயாஜால பசை என்று ஆச்சரியத்துடன் கண்களை அகலவிரித்தது. தனது வாலை கவனமாக பயன்படுத்தி சிறிது பசையை எடுத்தது. இது எவ்வளவு மினுமினுக்கிறது, இது நிச்சயம் வேலை செய்யும் என்று சந்தோஷத்துடன் கூறியது. மீண்டும் இருந்த இடத்திற்கு ஓடி வந்தது. இன்னும் வலியுடன் துடித்துக் கொண்டிருந்தது. மிகவும் மெதுவாக பக்குவமாக அந்த பசையை ஈயின் உடைந்த சிறகின் மீது தடவியது. அந்த பசை தடவியதும் ஒரு மெல்லிய பச்சை நிற ஒளி ஈயின் சிறகை சுற்றிலும் வட்டமிட்டது. ஈயின் வலி மெதுவாக குறைந்தது. சில நிமிடங்களில் அதன் சிறகு சரி செய்யப்பட்டது போல தோன்றியது. மெதுவாக தனது சிறகை அசைத்து பார்த்தது. கீச் கீச் என்று மகிழ்ச்சியுடன் கத்தியது. அது மெதுவாக பறந்து ஈயின் தலையின் மீது அமர்ந்து தனது சின்ன அலகால் ஈயின் தலையை மெதுவாக கொத்தியது. நன்றி நண்பனே என்று சொல்வது போல அது இருந்தது. சந்தோஷத்தில் துள்ளியது. பறக்கிறாய்
நீ மீண்டும் பறக்கிறாய் என்று அது கத்தியது. அந்த நாள் முழுவதும் அதுக்கு ஒரு பெரிய சாகச நாளாக இருந்தது. முதலில் மாயின் வண்டியை காப்பாற்றியது. பிறகு பூனைக்கு உதவி செய்தது. அன்று இரவில் தனது குகைக்குள் படுத்துக்கொண்டது. என்ன ஒரு அருமையான நாள்! ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு, இன்னொரு பிரச்சனைக்கு இன்னொரு தீர்வு. வாழ்க்கையே ஒரு விளையாட்டுதான் என்று நினைத்துக் கொண்டது. அதன் இதயம் மகிழ்ச்சியால் துடித்துக் கொண்டிருந்தது. ஆம் குழந்தைகளே, நம் வாழ்க்கையிலும் அப்படித்தான். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் பயப்படக்கூடாது. இந்த சாகச நரியைப் போல புத்திசாலித்தனமாகவும் தைரியமாகவும் யோசித்தால் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டு. நண்பர்களே, லைக் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.